பங்குனி உத்திர தினத்தில் அனுஷ்டிக்கும் விரதத்தை திருமண விரதம் என்று சொல்வார்கள். நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் இந்த விரதத்தை இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி செய்தால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஜாதக தோஷத்தால் திருமணம் தடைபட்டவர்கள், செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடங்களை சந்திப்பவர்கள் பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமண தடைகள் விலகி அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யலாம். அதேபோல உங்களால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு, குங்குமம், கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவதும் விசேஷ பலன்களை கொடுக்கும். இப்படி செய்வதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், சுபகாரியங்கள் ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை